ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க. என்னுடைய பேர் பூங்கோதை சேகர். நான் தாம்பரத்துல இருந்து வரேன். நான் ஒர்க்கிங் உமன் தான் நான். ஓகே ஃபைன். அண்ட் இந்த புலக்கூரா பத்தி சொல்லுங்க. ஏன்னா சின்ன வயசுல கண்டிப்பா சாப்பிட்டுருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஃபீல் டச் அட்டாச்மெண்ட் இந்த ரெசிபியோட இருந்திருக்கும். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா அந்த புளிப்பு உப்பு காரம் இது வந்து நல்லா மூணுமே விரும்பி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா. சோ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். இது நம்ம எதை பேஸ் பண்ணினா தனியா, தக்காளி, வெங்காயம், மெயினா சிறுபருப்பு ஆட் பண்ணி பண்ண போறோம். இது வந்து களிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கேழ்வரகுல களி செய்வாங்க பாத்தீங்களா. சோ இந்த கேழ்வரகு களிக்கு சாப்பிடலாம் தொட்டுக்க. அப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு கூட இது கொஞ்சம் காரம் அதிகமா போட்டு செஞ்சாலும் சாப்பிட நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். சூப்பர். அப்ப எனக்கு உப்பு புளி காரம் நிறைய போட்டா, முக்கியமா உப்பு புளியை கூட விட்டுருவேன். ஏன்னா காரம் இருந்தா அந்த புளிப்பும் சூப்பரா இருக்கும், உப்பும் சரியா இருக்கும். ஸோ காரமா ரெசிபிஸ் இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த புலக்கூராக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா. ஓகே. தக்காளி, வெங்காயம், எண்ணெய், சிறுபருப்பு, பூண்டு, முழு தனியா, வரமிளகாய், புளி, வடகம், மஞ்சள் தூள், கருவேப்பிள்ளை, உப்பு. ஸோ எப்படி ஆரம்பிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துட்டு தனியாவை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோமா? பேன் சூடாயிட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுக்கலாம். சோ இப்ப எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் தனியா. இந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும், இந்த குழம்புக்கு தனியா ஃபிளேவர் நல்லா இருக்கும். பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி அதை தனியா வைக்க போறோம். என்ன அரைக்கணும்னு இதுல வச்சுக்கோ. தனியா எண்ணெயில சூடு ஆக ஆக ஃபிளேவர். எனக்கு தனியா, மிளகு, ஜீரகம் இந்த மாதிரி அந்த மசாலாக்கள் வறுத்து போடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபிளேவரும் ரொம்ப பிடிக்கும். இத பார்த்து வதக்கணும், கருகிட கூடாது. கொஞ்சம் பாதி கலர் சேஞ்ச் ஆகும், மீதி கலர் சேஞ்ச் ஆகும், அது மாதிரி ஆகும். அப்படி ஆகாம கரெக்டா பண்ணிட்டு எடுத்து வச்சிடணும். ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த தனியா மட்டும் எடுக்கணுங்களா? என்ன நம்ம யூஸ் பண்ண போறோம்? ஓகே ஃபைன். சோ இப்ப இதே எண்ணெயில நம்ம சிறுபருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சிறுபருப்பு. ஓகே. சிறுபருப்பெல்லாம் நம்ம அரைக்க போறது கிடையாது, இது மட்டும்தான் அரைக்கணும். அண்ட் இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். அண்ட் இப்பவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ சூடா ஒன்றும் இல்லை, அரைச்சிடலாம் தான் நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண போறது இல்லை. இது என்ன பண்ண போறோம்னா அப்படியே போட்டு அரைக்க போறோம். அரைச்சி கொஞ்சம் கோர்ஸா எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள சிறுபருப்பு அங்க ரெடி ஆயிடும். பருப்புமே நான் தனியா எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா இது நல்லா பொன்னிறமா எடுத்தாச்சு நம்ம. ஓகே. இது பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். என்னங்க பிளேட். சோ இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே கடாயில அதே எண்ணெயில தான் ஆட் பண்றோம். தக்காளி வெங்காயம் வதங்கணும். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா தான் அடுத்த விஷயங்கள்லாம் நம்ம புளிக்கரசெல்லாம் வந்து நம்ம அப்புறம் தான் போட போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப போட மாட்டோம். லைட்டா பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே.
ஃபைன். அவங்க தக்காளி வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தனியாவை 1 ஸ்பூன் தனியா தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணோம்ல, அது இப்படி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கோங்கிறதுனால இந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும். கொஞ்சம் கோர்ஸாக தான் நமக்கு தேவை. அது அப்படியே இதில் இருக்கு. இப்ப இது வதங்கினது போதும். ஒரு ஆஃப் லெவல் தான் பண்ணிருக்கேன் வதக்கறது. ஓகே. இது தக்காளி வெங்காயம் வதங்கினது போதும். ஒரு குக்கர் எடுத்துட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சிறுபருப்பு, இந்த தனியா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணி இதோட ஆட் பண்ணிட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். ஓகே. அப்ப என்னங்க, அப்படியே அந்த கடாய் இருக்கிற இடத்துல குக்கரை வச்சுட்டு கடாயில இருக்கிறத ஷிஃப்ட் பண்ணிடுவோமா? ஃபைன். இந்தாங்க, இதை இங்க வச்சுடுங்க. இப்ப வதக்கி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிடலாமா? இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கினா போதும். சிறுபருப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இருங்க மேம், இதுதான் வந்து நம்ம இந்த அளவுக்கு வதக்குனா போதும் இருக்காங்க, தக்காளி அண்ட் வெங்காயம். அதுக்கப்புறம் சிறுபருப்பு நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல அது, அண்ட் தனியா அரைச்சி வச்சிருக்கோம், வதக்கி அரைச்சி. சோ இந்த கடாய் பத்த வச்சுட்டு நம்ம ஒரு 4 வரமிளகா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா அப்ப அந்த வாசனை ரொம்ப தெரியாது. கொஞ்சமா தண்ணி அங்க ஜார்ல இருக்கு மேம். தண்ணி ஆட் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம அரைச்சது அதுக்கப்புறம் வந்து வதக்குனது எல்லாமே குக்கர்ல இருக்கு. இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி எவ்வளவு தேவையோ அவ்வளோ. ஓகே. ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி, ஒரு 100 கிராம் 100 ml அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அதை வரமிளகாய வறுத்தெடுத்து. ஓகே. ஒரு 4 மிளகாய் எடுத்துக்கிறேன். நான் கிள்ளி போட்டுடுறேன். சோ காரம் வேணும் அப்படின்னா கூடுதலா ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது கொஞ்சம் காரமான ரெசிபின்னா முதல்ல சொல்லிருக்காங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ. இது கெட்டு கூட போகாது. நம்ம ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட நம்ம சாப்பிடலாம் இத. ஃபைன். இதோட சேர்த்து நான் புளியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. புளியை வதக்கி போட்டிருக்காங்க. சூட்டு பட்டாலே புளி வந்து உங்களுக்கு கரைஞ்சிடும் ஈஸியா, சீக்கிரமா கரையணும்னால இதுதான் பண்ணுவோம், சுடு தண்ணி ஊற்றுவோம். பட் எண்ணெயில புளியை நமக்கு நல்லா வதக்கி போடும்போது இன்னும் நல்லா புளியோட ஃப்ளேவர் எண்ணெயோட ஃப்ளேவரோட சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன். யூஸ்வலா இந்த புளியை வந்து இப்படிதான் சட்னிக்கு தேவையான விஷயங்களோட வறுத்து போடுவாங்கல்ல, ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த அரைப்படும் போது பாத்தீங்கன்னா ஒரு எண்ணெய் கம்மியா இருக்கேன்ற ஃபீல் இருக்காது. துவையலா இருந்தா கூட நல்லா இருக்கும், எண்ணெய் நிறைய இருக்கும். சோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட ஆட் பண்ணிடலாம். ஓகே. சோ இதோட கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம தாளிச்சதை கொட்டிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளை போட போறோம். போட்டாச்சு. இந்த வடகம் வந்து நம்ம போடலையே மேம், இப்பதான் ஆட் பண்ண போறோமா இல்ல என்ன? இல்ல, வடகம் இது வந்து நம்ம அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ தண்ணி போதும். இப்போ நம்ம இத மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். ஓகே. சோ இன்னும் கொஞ்சம் நான் வேணா தண்ணி ஊத்திக்கிறேன், நான் அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக.
போதும். ஏன்னா நம்ம பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா இதுல, சிறுபருப்பு. சோ சிறுபருப்பு வேகிறதுக்கு வந்து தண்ணி தேவைப்படும். ஓகே, மூடிடலாம். ஓகே, விசில். சோ இது 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, 3 விசில் வரணும்னு இருக்காங்க. வடகம் இருக்கு, கருவேப்பிலை இருக்கு. இது ரெண்டும் மிக முக்கியமான இன்கிரீடியன்ட். மறுபடியும் தாளிச்சு போட போறோம்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ 3 விசில் வரட்டும். ஸோ ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுக்கு தான் வந்து இதுக்கப்புறம் கடையணும் அப்படின்னா ஆத்தென்டிக்கான ஸ்டைல்ல நீங்க கடையலாம். பட் அதுக்கு அந்த மண் சட்டியில தான் கடையணுமா? ஆமா, மண் சட்டி மத்து வச்சு கடைச்சோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃபைன், ஓகே. அண்ட் ஆப்வியஸ்லி அது நிறைய பேர் வீட்ல இருக்காது. அப்ப புலக்கூரா பண்ண முடியாதுன்னா கவலைப்படாதீங்க, மிக்ஸி இருக்கும், ஜார் இருக்கும். அப்படி பல்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டா அதே கன்சிஸ்டன்சில வந்துடும். டேஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆகும், டோன்ட் வரி. இதுக்கப்புறம் தான் சொன்னாங்க மத்துல கடையலாம், இல்ல மேஷர் இருக்கும், இல்லைனா மிக்ஸி ஜார், எது உங்க ஆப்ஷனோ நீங்க போய்க்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கேட்கலாம், நம்ம எப்படி மிக்ஸி ஜார்லையா இல்ல மத்துலையா? மத்துல கடைஞ்சிக்கலாம். மத்துல மேஷர் வச்சு கடைஞ்சிப்பா. ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் மத்து இதுதான், அதனால இதுல தான் போயாகணும். இந்தாங்க மேம், இப்படி வச்சுக்கலாங்களா? சைட்ல வச்சுட்டு. ஓகே, சோ இதோட சேர்த்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து கையிலே மேஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி வரும். அப்படி ஒரு வேளை வேகலை அப்படின்னாலும், இல்லை நம்மக்கிட்ட வந்து மத்து வேண்டாம், அது என்னால் பண்ண முடியாதுன்னாலும், ஆல்ரெடி உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன், மிக்சியில் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபைனலாக இன்னொரு வேலை நமக்கு இருக்குது. கடாய் ஆன் பண்ணி வடகமும் அண்ட் கறி லீவ்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி தாளிச்சு கொட்ட போகிறோம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதுல நிறைய எண்ணெய் ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கோம். சோ அதனால நம்ம கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு. பொரியுது, இன்னும் நல்லா பொரியணுமா? ஆமா. கருவேப்பிலை இப்ப போடலாமா? இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம். இப்ப கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த மசிச்சு வச்சிருக்கிறத இதுல ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதை வதக்கி தான் நம்ம போட்டிருக்கோம்.
ஓகே. ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ சுட சுட இருக்கு. அண்ட் கன்சிஸ்டன்சி பாத்தீங்க அப்படின்னா ஒரு திக் நல்ல காரக்குழம்பு இல்ல வந்து ஒரு மசியல், இந்த மாதிரி எப்படி வேணா சொல்லலாம் இதை. ஆனா புலக்கூராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மெயினா நம்ம வந்து தனியா அண்ட் சிறுபருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதோட காம்பினேஷன்ல பண்ண ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். முதல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் முழு தனியா எடுத்துக்கணும். தனியாவை வறுத்து தனியா வச்சுக்கணும். அதே எண்ணெயில சிறுபருப்பு அளவு அவங்க சொல்லிட்டாங்க எவ்வளோ தேவையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் வதக்கணும். ஸோ அதையும் வதக்கி பொன்னிறமா எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்குள்ள தனியா நமக்கு காஞ்சிருக்கும், அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கும். அதை எடுத்து கோர்ஸா அரைச்சிக்கணும். அண்ட் அதே எண்ணெயில சிறுபருப்பையும் எடுத்து தனியா வச்சுட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ நல்லா வதக்கணும் அப்படின்னா பச்சை வாசனை போனா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கர்ல எடுத்து இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச முழு தனியா அண்ட் வதக்கி வச்ச சிறுபருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுட்டு அண்ட் மறுபடியும் ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் காஞ்ச மிளகா, புளி இது 2த்தையும் போட்டு நல்லா வதக்கி இதையுமே எடுத்து அந்த குக்கர்ல போட்டுட்டு மஞ்சள் தூளை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிட்டு 3-4 விசில் விட்டுறணும். ஸோ ப்ரெஷர் எல்லாம் போய் குக்கர்லேருந்து அது வந்ததுக்கு அப்புறம் உங்களால மத்து வச்சு கடைய முடியும். அந்த சட்டி இருந்துச்சுன்னா கடையலாம், இல்லை அப்படின்னா அதே மாதிரி மிக்சியில போட்டு எடுக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு வடகம் அண்ட் கருவேப்பிலை போட்டு உப்பையும் சரி பார்த்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச புலக்கூரா. ஸோ இப்படிதான் செஞ்சோம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாளிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணாலும் சரி, மிக்ஸ் பண்ணதை எடுத்து தாளிப்புல சேர்த்தாலும் சரி, இல்லை நீங்க மசிச்சாலும் சரி, இல்லை நீங்க வந்து ஜார்ல போட்டாலும் சரி, எப்படியோ புலக்கூராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெசிபின்னு தாராளமா சொல்லலாம். இல்லை இப்படி செஞ்சாதான் இதுக்கு டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே நம்ம கிட்ட என்ன வெசல் இருக்கோ, நம்ம கிட்ட என்ன வழக்கமா இருக்கோ அதை வச்சு போட முடியும். அதுக்காக என்கிட்ட இது இல்லை, அந்த ரெசிபியை செய்ய முடியாதுன்னு சொல்றதை விட இதுல அந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கலாமே, என்ன தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ புலக்கூரா இப்ப நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ புலக்கூரா எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து புளியோகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவுடர்ஸ் எல்லாம் வாங்குவோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே ஒரு புளியோதரையை வந்து வெங்காயம், தக்காளிலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வேற விதமான ஒரு டேஸ்ட்ல சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் புளியை இந்த மாதிரி கரைச்சி ஆட் பண்ணும்போது ஒரு துவையல் ஃபீலும் வருது. அண்ட் நல்லா இருக்கு. கொஞ்சம் நெய் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு துவையல், ஒரு கிரேவி அண்ட் புளியோதரைய வேற மாதிரி ஒரு கிரேவில வேற மாதிரி ஒரு ஃப்ளேவர்ல டேஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. மேபி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிறுபருப்போட ஃப்ளேவர் நமக்கு தெரியும் நினைக்கிறேன். பட் நல்லா ஒரு கெட்டு போகாம வச்சுக்கிறதுக்கு நிறைய ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி எதையும் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரெசிபியில 1 more ரெசிபி ஆட் ஆயிருக்கு நம்ம கிச்சன் கில்லாடிகள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் வச்சு சாப்பிட்ற, அதாவது பண்ணிட்டு ஒரு 4 நாள் வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது அப்படின்னா நான் உடனே ரெடிம்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு வேலை எங்க கம்மியா இருக்கோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடும். எனக்கு காத்தால ரைஸ் மட்டும் வச்சா போதும், வேற வேலை வேண்டாம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இன்னைக்கு இந்த ரெசிபியை நாங்க செஞ்சிருக்கோம். ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க.